சமயம் மந்திரம். ஹலோ கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா டாபிக் பேச போறோம்? இன்னைக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக் பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி. எப்பவே பெண்கள் ஆண்களும் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். பெண்களுக்குன்னு தனியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது அவங்க வெளியே எப்படி சொல்லிக்கிறது, யார்கிட்ட கேட்கறதுன்றதால நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அவங்க நிறைய தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் அதை பத்தி பேசுறோம். அதாவது டைட்டில் நேம் ஃபயர் செக்ஸ். அது என்னது ஃபயர் செக்ஸ்? ஃபயர்னா உங்களுக்கே தெரியும், நெருப்பு. அதாவது ஒரு நெருப்புடன் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு உள்ள ஒரு செக்ஸ் உள்ள பெண்கள்லாம் இருக்காங்க. நெருப்புனா உங்களுக்கே தெரியும், நெருங்க முடியாது இல்லையா? அதோட ஜாஸ்தியான செக்ஸ் உள்ள பெண்கள்லாம் இருக்காங்க. ஆமா, நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கணவன் ஒரு வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் விட்டுட்டு சப்போஸ் ஃபாரின் போயிடுறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, இல்ல கணவனே கூட சில பேர் இல்லாம இருக்காங்க இல்லையா? அவங்களாம் ஆரம்பத்துல செக்ஸ் அனுபவிச்சிருப்பாங்கல்ல. அதுதான் நம்ம பேசிருக்கோம், மத்தவங்க கூட அந்த அஃபெக்ஷன் வச்சிருப்பாங்க. மத்தவங்க கூட அஃபெக்டோட அது இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வேண்டாம், நம்ம அது மாதிரி செய்து தவறு. சோ வேற பாய்ஸ் ஜென்ஸ் கூட அந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு தவறானது அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே தானே சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குள்ள செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஓ, கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஆமா, கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செக்ஸ் வச்சுக்குவாங்க. அது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஹாஸ்டல்ல தான் நிறைய நடக்குது. ஓகே, என்ன தனிமையா இருக்கு. ஆமா, தனிமையா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நிறைய இது மாதிரி உண்டு. கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விதமான பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடன் ஒரு பெண்ணோட பெண்ணா வச்சு அவங்க செக்ஸ் அனுபவிக்கிறது. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு? அதுல என்ன ஹாப்பி? கலாச்சாரம், ஃபாரின் கலாச்சாரம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆண்களே எனக்கு வேண்டாம், பெண்களோட பெண்கள் தான் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதாவது தன் உறுப்பின் மூலியமா தான் சுகம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது அவங்களுக்குள்ள உள்ள மார்பகங்கள் இருக்கு, மவுத் இருக்கு, வாய் இருக்கு. இதுல அவங்களுக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து சில பேர் கை மூலியமா கூட பண்ணிக்குவாங்க. அது மாதிரிலாம் பெண்களுக்குள்ளே செக்ஸ் வச்சுக்கிறாங்க. இன்டர்கோர்ஸ்னால மட்டும் தான் ஹாப்பி இல்ல, இந்த மாதிரி ஆமா, கட்டிப்பிடித்தல், நறுவுதல், சுவைத்தல், இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கூட பெண்ணுக்குள்ளே பெண்ணு பண்ணி அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை உருவாக்கி கொள்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. தப்பான வழிமுறையில தான் போகக்கூடாது. இது ஒரே இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கணவன் ரொம்ப நாளா ஒரு மனைவியோட சந்தோஷமா இருந்திருப்பாரு. திடீர்னு கணவன் இல்ல, கணவன் இல்லாத பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும்? சப்போஸ் ஆண்கள் விரும்பாத ஆண்கள், அதாவது எனக்கு ஆண்களுக்கே வேண்டாம் அப்படின்றதுக்காக இது மாதிரி பெண்களுக்குள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறது, செக்ஸ் வச்சுக்கிறதுலாம் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது பெரும்பாலும் தவறுனே சொல்லலாம். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத பெண்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவங்க பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதை கட்டுப்படுத்துறதுக்கு சில விதமான நம்ம மருத்துவம்னா சொல்லி அவங்கள அது அந்த டென்ஷன், அந்த ஞாபகத்துக்கு போகாத மாதிரி பண்ணலாம். இல்ல இதனால அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? அப்படி ஒண்ணும் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேடம். ஒரு பொண்ணு ஆணு தான் ஒரு செக்ஸ் பண்ணா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு இது இருக்கு. பட் ஒரு பொண்ணு பண்ணும்போது எப்படி அந்த இது வரும்? நாம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கேன், ஒரு ஆம்பளை ஆம்பளை, அதாவது பெண்ணை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வரல, எனக்கு ஆணை பார்த்தா தான் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஒரு டைட்டில் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்டே ஒரு தம்பி கூட பாத்தீங்கன்னா, சார் இது மாதிரி எனக்கு பெண்ணு நிறைய அழகான பெண்களை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது, ஆனா ஆண்களை பார்த்தா தான் எனக்கு பிடிக்குது அப்படின்னு வருது இல்லைங்க? அது மாதிரி சொல்றாங்க இல்லையா? அது மாதிரிதான் எதுவும் ஆண்களை கிட்ட பழகிறத விட பெண்ணோட பெண்ணே பண்றது இப்ப கலாச்சாரத்துல மேலிட கலாச்சாரம்லாம் இப்ப அப்படிதான். நம்ம இந்திய கலாச்சாரத்துல ஓரளவுக்கு தான். ஃபாரின் கல்ச்சர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இதுதான் நடக்குது. அத இவங்க யூடியூப்லயும் ஃபாரின் கல்ச்சர்ல ஓகே, அவங்க மேரேஜ் இன்னும் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிட்டு பண்ணிக்க போறது. ஆனா இந்தியன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா மேரேஜ் இம்பார்ட்டன்ட். அதான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த ப்ளூ ஃபிலிம்ல பாக்குறது, யூடியூப்ல பாக்குறது, இதெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் இவங்களே பண்ணிக்கும் போது நம்மளே பண்ணிங்கன்னா அந்த கலாச்சாரம் அப்படியே இங்க டைவர்ட் ஆயிடுது. ஓகே டாக்டர், இப்ப லெஸ்பியன் இது சொல்றீங்கல்ல, இத கேர்ள்ஸ் தான் அந்த மாதிரி செக்ஸ் பண்றாங்க. எந்த மாதிரி பண்றாங்க? எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் பண்றாங்க? அதாவது சில பெண்கள் பாத்தீங்கன்னா இப்ப இம்பார்ட்டடா நிறைய இடத்துல கேட்டவொடனே கிடைக்குது, வைப்ரேட் மிஷின்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, அதாவது செயற்கை உறுப்பு, செயற்கையாவே பாத்தீங்கன்னா உறுப்பு இருக்கு. அதை வாங்கி இந்த பெண்ணுகிட்ட அந்த பெண் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த பெண்ணுகிட்ட யூஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி ஒரு சுகம் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா
தன்னுடைய உடல் ரீதியாவே மார்பகங்களோ மற்றபடி பெண் உறுப்போ மற்றபடி பார்த்து சுவைத்தல் இது மாதிரி சில பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போயிடுறாங்க. அதுல இருந்து அவங்க ரிலீஸ் பண்றது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் ஆரம்ப காலத்துல இருந்தே செக்ஸ் அனுபவிச்சு வந்தவங்க திடீர்னு முடியலன்னும் போது சூழ்நிலையின் காரணமாக வெளியே போக முடியாது, வீட்டிலே தான் இருக்கணும், ஒரு கட்டாய நிலை இருக்கும். சோ இதனால அந்த லெஸ்பியன் வந்து அந்த மாதிரி இது பண்றாங்க because வெளிய போக முடியாமனால காரணத்தால பாத்தீங்கன்னா இல்ல ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இல்ல இதனால எஃபெக்ட் வரக்கூடியது தான் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம். அதாவது ஹார்மோன் செக்சுவல் ஹார்மோன் அதிகமா சுரந்துச்சுன்னா கண்டிப்பா செக்ஸ் வச்சு தான் ஆகணும். அது ஒரு பெண் வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கும் போதே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிருது, ஒரு நேச்சுரல் ஒரு ஆணை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுது, ஒரு பெண்ணை பார்த்து அந்த இயற்கையா வர்றது அது பெண்ணுக்கும் ஆணுக்கும். அதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க தான் இந்த மாதிரி அடிக்கடி வந்து செக்ஸ் வச்சுக்கிறது. இதனால வந்து இந்த வைப்ரேட் மிஷின் எல்லாம் யூஸ் பண்றாங்களே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில வந்து பிரச்சனைகள் வரும். குழந்தை பேர் தள்ளி போவோம். ஆமா, நரம்பு தளர்ச்சி வந்துரும், குழந்தை பேரின்மை தள்ளி போவோம், சைடு எஃபெக்ட் வர்றதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அறியாம செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டு ஃபியூச்சர்ல நம்ம அந்த செஞ்ச தவறுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது திருமணம் நடந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ கணவருக்கு சரி மறுபடியும் உங்களுக்கு தனியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது மாற்று பெரியவங்க மூலியமா மாற்று தெரிஞ்சுக்கலாமா தவிர அதுக்காக இது மாதிரி பழக்க வழக்கம்லாம் அடிமையாக கூடாதுன்றது நம்மளுடைய கருத்து. அதே மாதிரி இப்ப வந்து இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல ஃபியூச்சர்ல, பிகாஸ் இந்த மாதிரி செக்ஸ் வச்சுட்டு எப்படி அவங்க வந்து ஒரு ஆம்பளை கூட ஒரு செக்ஸ் வச்சுக்க முடியும்? அந்த மாதிரி எப்படின்னா ஒருத்துல அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அது மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இப்ப நான் உதாரணம் சொன்னேன், ஒரு ஆணுக்கு ஆணை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுல ஒரு பெண்ணுக்கு பெண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு போது கல்யாணம் பண்ணோம்னா வீட்டுக்கார விட்டுருவாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அந்த பெண்ணு கூடயே வந்து செக்ஸ் வச்சிருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு கணவர் திருமணம் பண்ணி வச்சோடனே ஆணை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு சுகத்தை அனுபவிச்சவங்க அந்த சுகமா தான் இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அடுத்து ஒண்ணு வருது அதுன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. அந்த இன்ட்ரெஸ்ட் அதில் தான் போகும். அது மாதிரி நிறைய பாதிப்புகள்லாம் இதனால பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க நினைச்சுக்கலாம் நம்ம தனிமையில இது மாதிரி செக்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஃபியூச்சர்ல மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், கணவர் கூட நல்லா என்ஜாய் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம் தான். அதுல தான் இன்ட்ரெஸ்ட் போக தவிர கணவரை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வராது. அதே மாதிரி ஏதாவது டிசீசஸ் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கேர்ள்ஸ் செக்ஸ் பண்றதுனால? வாய்ப்பு இருக்கு. அதாவது பெரும்பாலும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரும்பாலும் வந்து செயற்கை உறுப்பு மூலியமா செக்ஸ் வச்சுக்கிறாங்க நிறைய பெண்கள். அதாவது அது வந்து வைப்ரேட்டாவே இருக்கு. வைப்ரேட்னா அதிர்வினுடைய தன்மையோட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அது எலக்ட்ரிக்கல் இது இல்ல? ஆமா, பேட்டரி போட்டு என்ன பண்றாங்க, பேட்டரி போட்டு உறுப்பாவது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 8 இல்ல 9 தான் இருக்கும். ஆனா இந்த வைப்ரேட் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் 10 12 வந்து பெருசா வச்சுக்கிறான். இதுல என்ன பண்றாங்க, இயற்கையா வர உறுப்புடைய சுகத்தை விட செயற்கையா உறுப்பு ரொம்ப இன்பமா இருக்குதுன்றதால கணவனே மிஸ் பண்ணிடுவாங்க. அல்ல அப்படி இல்ல, ஒருவேளை இப்ப வந்து ஒரு பையனுக்குன்னா ஒரு ரொம்ப லாங் டைம் செக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஆனா இது வைப்ரேட் வந்து ரொம்ப நேரமா பண்ணிக்கலாம். அதனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்ல ஒருவேளை பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அதுல தான் போகுமே தவிர இதுல போகாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணா நல்லது. பெரும்பாலும் வந்து திருமணம் ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாம் செக்ஸ் வச்சுக்க கூடாது. ஓகே, இல்ல இப்ப ஜென்ஸ் வந்து செக்ஸ் பண்ணா அது வந்து லாஸ்ட்ல அந்த ஸ்பெர்ம் வரும்னு சொல்றீங்க. பட் இது வைப்ரேட்ல பண்ணும்போது எதுவுமே வராது, நம்மளா தான் ஊத்திக்க வேண்டியது சொல்றீங்களா? எதுவும் வராது. அதுல ஓகே இன்பமா இருக்கலாம் தவிர அந்த ஸ்பெர்ம்லாம் வெளியே வரும். அதாவது ஒரு சுகம்தான், முழுமையான டைம் எடுத்துக்கும். நம்ம நேரம் பண்ணிக்கலாம், நம்ம நேரம் half an hour 1 hour. ஆண்களுக்குன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம். இது பாத்தீங்கன்னா வச்சபடியே இருந்துக்கலாம். அது மாதிரி இன்பமாவே இருப்பாங்க. ஆனா அதுல அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா இதெல்லாம் சேஃப்டி கூட யூஸ் பண்ணணும். ஆமா, அது கூட தேவையில்லை. இயற்கையாவே அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும். அந்த செக்ஸ் எல்லாம் அனுபவிச்ச பிறகுதான் அவங்களுக்கு அது தவறுனே தெரியும். அதுக்கப்புறம் தான் உணர்வு. இது எப்படி வந்து ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்களா இல்ல நார்மலா? பெரும்பாலும் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ற பெண்கள்லாம் கூட இருக்காங்க. ஓகே, ட்ரக் யூஸ் பண்ற பெண்களும் இருக்காங்க. அதாவது நார்மலா பண்ற சில பெண்கள் தான், சில பெண்கள் அதல பண்ணிட்டு தான் நிறைய பெண்களே யூஸ் பண்றாங்க. என்ன உணவு செஞ்சு காமிக்க? என்ன உணவுன்னு பாத்தீங்கன்னா நாயுருவி குமரி சூப். நாயுருவிக்கு குமரி சூப்? நம்ம நாயுருவின்னு ஒரு செடி இருக்கு. ஓகே, நாயுருவின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் வயல்வெளிகளை பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போனோம்னு வச்சுங்களேன், துணியெல்லாம் நம்ம ஒட்டிக்கும் அந்த விதை. ஓகே, துணியில அப்படியே ஒட்டும் பாருங்க, அது நாயுருவின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்ம குமரி நம்ம கத்தாழை இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு ஒரு சூப்பு செஞ்சு
அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஓகே இது எப்படி டெய்லி சாப்பிடணுமா டெய்லி சாப்பிடலாம், சைடு எஃபெக்ட் கிடையாது. ஓகே உடம்பு நல்லா அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பெண்மை அதிகமாகிற தன்மையை கட்டுப்படுத்தும். ஓகே ஓகே ஃபைன். நல்ல ஒரு டிஷ் நம்ம காமிக்க நல்ல டிஷ் நம்ம செஞ்சு காட்ட போறோம். ஓகே அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அந்த பெண்ணோட பெண்ணை வச்சுக்கிற செக்ஸோ மற்றபடி இந்த செயற்கை உறுப்பு மூலியமா உள்ள செக்ஸோ மற்றபடி உடம்புக்கு கெடுதலான செக்ஸ் இல்லாம இருக்கலாம். ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செஞ்சு காமிக்கலாம். ஓகே அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ் இந்த டிஷ் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்காக 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க. அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே அந்த 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க. மெடிசன் எடுக்கணுன்னு 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எங்களுக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. ஓகே டாக்டர், இன்னைக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாமா? படிங்க. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர், என்னோட பேர் ஷாமலா. உங்க ப்ரோக்ராம் டெய்லி பார்க்குறோம். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நானும் என்னோட ஹஸ்பண்டும் டெய்லி செக்ஸ் வச்சுப்போம். அதுல எந்த குறையும் இல்லை. நல்ல விஷயம். நல்லதானே? கண்டிப்பா டெய்லி வச்சது ஒரு எக்ஸர்சைஸ் கூட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இந்த காலத்துல வந்து டெய்லி இருக்கிறது சந்தோஷம் தான். சந்தோஷ விஷயம் தான். பட் அவர் 1 டைம் தான் பண்றாரு. அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுவாரு. சே, ரொம்ப டெய்லி வச்சுக்கிறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு டைம் பண்ணும்போதே டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. டெய்லி வச்சுக்கிட்டே சந்தோஷம் தான். ஒரு டைம் பண்ண சந்தோஷம் தானம்மா. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த காலத்துல வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்றாங்க. பண்ணாமே இருக்காங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸ் ஆவது பண்றாரு. இல்ல சந்தோஷம். ஓகே, எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை கிடைக்க மாட்டது. 3 டைம்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதாவது அளவுக்கு அதிகமான ஆசைகள். அதாவது ரொம்ப ஆசையா இருக்கு. அம்மா சாமிலாவா? இந்த அம்மா நேம் ஷாமலா. சாம்லாவுக்கு வந்து டெய்லி வீட்டுக்கார வச்சுக்கிறாரு. அதுவே ஒரு சந்தோஷம். அதுவே 3 டைம்ஸ் வச்சுதான் ஹாப்பியா இருப்பாங்களா? மணி மிஷனா அவரு.
ஓகே. அவருக்கு இந்த கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பாடி நல்ல ஃபிட்டா தான் வச்சிருப்பார். இப்ப வந்து எல்லாருமே பாடி ஃபிட்டா தான் வச்சிருப்பாங்க. ஆனா நல்லா ஜெனியூவா கண்ட்ரோலா இருக்காரு. டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறாரு. அவர் வந்து எனர்ஜியாவும் இருக்கிறாரு. என்ன ஒண்ணு 1 டைம் 2 டைம் டெய்லி எப்படி இருக்க முடியும்? அது 1 டைம் ஒன் டைம் இருக்குது நார்மல். டெய்லி அது இப்போ ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி இருக்கிறாருன்னா 2 டைம்ஸ் செய்யலாம், 3 டைம்ஸ் செய்யலாம். 1 டைம் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஒரே நாள் மறுநாள் 3 வாட்டி செஞ்சு நிக்க முடியாது. கண்டிப்பா. என்ன பம்ப் செட் ஆகுது? தண்ணி மாதிரி வந்துனே இருக்குது. பம்ப் ஆன் பண்ணிட்டு கிணத்துல இருந்து ஊத்து வந்துனே இருக்குது. ஓகே. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் போக முடியல. அவரால எதுக்கு இப்படி இதுக்கு என்ன மெடிசின் சொல்லுங்க டாக்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டெய்லி பண்றாருமா சந்தோஷம். இல்லாட்டி உங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கேப் விடு. 2 நாளைக்கு இருக்கட்டும், இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கட்டும். அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 வாட்டி இருக்கலாம், 3 வாட்டி இருக்கலாம். ஒரு 3 டேஸ் சேராம இருந்து கூட 2 வாட்டி 3 வாட்டி இருக்கலாம். இந்த டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு. ஆனா இவங்க என்ன சொல்ல மென்ஷன் பண்ணல எதுவுமே வந்து டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஆனா லாங் டைமா பண்றாங்களா இல்ல டெய்லி வச்சீங்கன்னா லாங் டைம் கிடைக்கும். லாங் டைம் கிடைக்கும். அதாவது ஒரு வாரம் சேராம இருந்தாருன்னு வச்சுங்களேன். ஒரு 1 வீக் சார் வெளியூர் போயிடுறாரு. வெளியூர் போயிட்டு வருவாரு. ஒரு வாரம் சென்று வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு சேர்ந்த 1 நிமிஷத்துல அவுட் ஆகும். இது வந்து டெய்லி அவங்க செக்ஸ் டெய்லி வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம்ன்றது ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், இல்ல ஒரு 2 நிமிஷம்ன்றது ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் டெய்லின்றதால. ரொம்ப நாள் செக்ஸ் வச்சுக்கும் போது ஷார்ட்டா உடனே வந்துடும். அதால இவருடைய கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் நானே சொல்லலாம். ஏன்னா டெய்லி வச்சுக்கிறாருன்றதே நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லையா? அது இல்லன்றதுதான் நிறைய லெட்டர் வருது. இது டெய்லி இருக்காரு. ஆனா அந்த அம்மாவுக்கு ஆசை அதிகமா இருக்குது. அது தவறு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி பண்ணணும், 2 வாட்டி பண்ணணுன்றதெல்லாம். அதாவது மனித உடம்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கம். ஓரளவுக்கு தான் இயங்கும். ரொம்ப ஓவரா வந்து போட்டு அதை இயக்கணும் அப்படின்னா ஸ்பாட் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். அது அவங்க ஏஜ் வேற மென்ஷன் பண்ணல எந்த ஏஜ்ல இருக்காங்க. ஆமா ஸ்பாட் டேமேஜ் ஆச்சுன்னு வெச்சீங்களா அப்ப டெய்லி கிடைக்காம போய்டும். கண்டிப்பா. சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அது கூட கிடைக்காம போச்சுன்னா ரொம்ப பேஜாரு. சாமலாவுக்கு இதுவே போதும். இல்ல அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கேப் விட்டு இருங்க. கேப் விட்டு பண்ணிட்டே இருங்க. கேப் விட்டு பண்ணும்போது 2 டைம்ஸ் தெரிவாரு, 3 டைம்ஸ் செய்வாரு. நல்ல குட் கண்டிஷன் இருக்காங்க சாமலா. இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. அதிகமா விரும்பணும் ஆசைப்பட்டீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு 3ஆம் நாள் உங்க வீட்டுக்காரர் 3 டைம்ஸ் சரி சொல்லுங்க இருப்பாரு. ஓகே. இது ஒரு வியாதி ஒண்ணும் கிடையாது. வியாதிலாம் இல்ல. வியாதிமே இல்ல. நல்லா இருக்காங்க. அவங்க வந்து ஃபிட்டா நல்லா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு தான் வியாதி இருக்காங்க. என்ன வியாதின்னு பாத்தீங்கன்னா பெண்மை அதிகமா இருக்கிறது. அதிகமா இருக்க வியாதி. அது எல்லாருக்கும் இயல்பு தான். ஆசைன்றது இவங்களோட ஆசை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க வைக்கலாம்? இல்ல கண்ட்ரோலே வேண்டாம். நான் அதுதான் சொல்லிட்டேனே, ஐடியா சொல்லிட்டேன் இல்லையா? டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறாரு இல்லையா? அத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேட்ல இல்ல ஒரு 2 டேஸ் 1 டே அப்படி பண்ணும்போது அவங்களால இது இல்லன்னா அவங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பா கம்பல் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு டெய்லி வேணும்னு சொல்வாங்கல்ல அவங்க. சொல்லிருக்காங்களே, சொல்லிருப்பாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. 1 டைம் பண்ணி முடிச்சோனே ஏங்க டயர்டா இருக்கா இன்னொரு பண்ண முடியுமா எப்படி கேட்டிருப்பாங்க. கேட்காமலாம் இருக்க முடியாது. கேட்டிருக்கும்போது அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு டயர்டா இருக்குமா நாளைக்கு பாத்துக்கலாமா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா முடியலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டெய்லி பண்றதால அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு. இதுக்கு எந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி வேண்டாம். எதுவும் வேண்டாம். கண்ட்ரோலே போதும். உங்களோட மைண்ட் தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். மைண்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி நல்ல ஹெல்த் கண்டிஷன் பண்றத வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஆமா அல்ல அந்த விதத்தானே இருக்கு. ஓகே டாக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருந்தது. லெஸ்பியன் பத்தி பேசணும், அதுல இந்த ஒரு ப்ராப்ளம் பத்தி பேசணும், அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க ஃபுட் சொன்னீங்க எப்படி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஷாமலாவோட ப்ராப்ளம் வந்து நீங்க அதுக்கு ஒரு சஜஷன் கொடுத்திருக்கீங்க. இது ஒரு வியாதி எல்லாம் கிடையாது, இது ஒரு நம்மளோட அந்த ஒரு ஆசை. அந்த ஆசை எல்லாருக்கும் இயற்கை, அது இயற்கையாவே ஆசைன்றது பெண்களுக்கு உண்டு. வந்து அதிகமா இருக்கு இந்த அம்மாவுக்கு. டெய்லி 3 வாட்டி பண்ணா என்ன ஆகும்? இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப ஃபயரா இருந்தது. 2 ஒரு ஃபேமிலி பத்தி நம்ம பேசிருக்கோம். அந்த ஒரு லெஸ்பியன் ஒரு ஃபேமிலி பத்தி பேசிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு டாக்டர்? நல்லா போச்சு. நல்லா போச்சா? ஓகே. சோ எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது? லெட்டர்லயும் நம்ம பண்ண ப்ரோகிராம்லயும். அதுல மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏதாவது டிஃபரெண்ட் நினைச்சேன், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் என்ன பத்தி எப்பவே என்ன பத்தி சொல்வீங்கல்ல, இன்னைக்கு ஏதாவது சொல்வீங்களா? பாத்தேன். நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, அருமையா இருக்கீங்க. ஓகே, थैंक यू டாக்டர். ஓகே. சோ ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நல்ல எபிசோட் போச்சு. உங்களுக்கு எங்களோட சபை ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரோக்ராம் போச்சு. உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஷி. லவ் யூ. பை பை. டாடா.
டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இதோ இருக்கான், உங்க முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பொண்ணு குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனை சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. சோ ஓகே டாக்டர், நம்ம வந்து லெஸ்பியன் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ இந்த வந்து பொண்ணுங்க செக்ஸ் பண்றது, பொண்ணுங்க செக்ஸ் பண்றது, எப்படி பொண்ணை பார்த்தா வந்து ஆணுக்கு பிடிக்காதது, இத பத்தி நம்ம பேசணும். சோ இத வந்து பேசணும். இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு செக்ஸ் வெச்சிக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நம்ம ஒரு இப்போ சூப் செய்ய போறோம். அந்த சூப் பேர் என்ன டாக்டர்? சூப் நேம் பாத்தீங்கன்னா நாயுருவி குமரி சூப். ஓகே, நாயுருவி குமரி சூப். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு தான் சொந்தமானவங்க. ஆமா, கண்டிப்பா பெண்களுக்கே சொந்தமானவங்க. அப்படி ஒரு நடைமுறையே இல்ல. ஆண்களுக்கே சொந்தமானவங்க கிடையாது. ஆண் ஆசைப்பட்டா பெண்ணை தான் சந்தோஷப்படுத்தணும், பெண் ஆசைப்பட்டா ஆணை சந்தோஷப்படுத்தணும். இது என்ன பெண்ணுக்கும் சந்தோஷமே இல்ல, அதுல எதையும் அனுபவிக்க முடியாது. அதனால அது மாதிரி உள்ளவங்க கண்டிப்பா தயவு செய்து பெண்ணோட செக்ஸ் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒரு சூப்பு தரேன். அந்த சூப்பை சாப்பிடுங்க. நீங்க வந்து ஆண்கள் மேல தான் ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஓகேங்களா? என்ன இல்ல வேணும் பார்க்கலாம் டாக்டர். இதுக்கு தேவையான டிஷ்: கறிவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட்டு, மிளகு, பீன்ஸு, நாயுருவி, குமரி கத்தாழை. வானலை வச்சிடலாம். ஓகே. அடுத்து தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டோம், போதும் சூப்புக்கு தண்ணி. ஓகே. தண்ணி கொச்ச உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீன்ஸ் எடுங்க. ஓகே. இந்த பீன்ஸை வந்து பாயில் பண்ணணும். பீன்ஸ் பாயில் பண்ணணும். ஓகே. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகு கொஞ்சம் கொடுங்க. கருவேப்பிலை எடுங்க, கொத்தமல்லி எடுங்க, சால்ட் எடுங்க. இது வெந்த பிறகு நம்ம இது வெந்த பிறகு நாயுருவியும் அந்த கத்தாழையும் போட்டு ஆலோவேரா சேர்த்தாதான் சூப் டேஸ்டா இருக்கும். இப்படி இது காரமே எல்லாமே எப்படி இது? காரமான சூப் கிடையாது, வெஜிடபிள் சூப். காரம் வேண்டாம். ஓகே. நம்ம மிளகு போட்டுக்கிறோம் இல்லையா, அது என்ன, அதுவே லைட்டா காரம். ஆமா. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த சூப் சாப்பிட்டா நீங்க வந்து இந்த ஃபயர் அந்த இது இருக்கு சொன்னீங்கல்ல, லெஸ்பியன் அதாவது பெண்கள் கம்மி ஆயிடுமா? அது வந்து கம்மியா ஆகும். ரெண்டாவது நம்மளும் மனசு கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ டாக்டர் இப்ப நான் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், பெண்ணோட தொடர்பு கொள்ளாதீங்க. அதுல வந்து கிடைக்கிற சுகம் வந்து உங்களுக்கு வந்து அது கண்டினியூட்டியா இருக்கும்போது ஆண்களை கண்டா பிடிக்காம போயிடும். இப்ப திடீர்னு காலேஜ்ல வந்து ஒரு பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. திடீர்னு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இந்த
பொண்ணுக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஆண்கள் வந்து திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண்களை பிடிக்காது, பிடிக்கலன்னு சொல்லி ஓடி வந்து ஆமா எனக்கு வந்து ஆண்களை பிடிக்காது அப்படின்னு அவட்டே கூட சொல்லிடலாம், எனக்கு வந்து பிடிக்கிறது இல்லை, உங்களை பிடிக்கல அப்படின்ட்டு. இதுக்கு அடிமையானவங்க கண்டிப்பா பெண்ணுடன் செக்ஸ் வச்சுக்கும் போது கண்டிப்பா ஆண்களை பிடிக்காது. தயவு செய்து அதுக்கு அடிமையாகாதீங்க. ஒண்ணு, இந்த சூப்பை சாப்பிட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க திருமணம் பண்ண உடனே கணவனை நேசித்து கணவனுடன் செக்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நாயுருவி. இது பார்த்தீங்கன்னா இது நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரோம். ஒன்றுத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம், இப்போ ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, செக்ஸுக்கு வந்து ஒரு பெண்ணு மேலே தான் மோகம் அதிகமாக இருக்குது, பெண்ணுக்கு பெண்ணு தான் மோகமாக இருக்குது, அது மாதிரி ஆண்களுக்கு ஆண்கள் தான் மோகமாக இருக்குது, ஆண்கள் வந்து பெண்களை கண்டா பிடிக்கல, இது மாதிரி சில விஷயங்களுக்கு இந்த நாயுருவி இது ஒரு மூலிகை, இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அதில் அடிக்ட் ஆனவங்க அதுலேருந்து ரிலீஸ் ஆகலாம். அதுக்காக இந்த சூப்பில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலோவேரா. நான் ஏற்கனவே நிறைய எபிசோடில் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். குமரி கத்தாழை அனைத்து விதமான வியாதிகளுக்குமே இது அரிய மருந்து, முதல் மருந்து. இந்த மருந்தையும் நம்ம வந்து இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணால் ஓகே. எப்பவுமே வந்து நீங்க இந்த அலோவேராவை வந்து சொல்லிட்டு குமாரி கத்தலைன்னு சொல்றீங்கல்ல, ஸோ இது வந்து ஒரு கேர்ளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் வந்து? குமரி பேரு, எந்த குமரி? பெண், அதுக்கு பேரே குமரி. அந்த குமரிக்கு ஒரு பிரச்சனை, இந்த குமரி தான் தீர்த்து வைக்கும். ஆமா, அந்த குமரியினுடைய பிரச்சனையை இந்த மூலிகை குமரி தீர்த்து வைக்கும். அதனால நான் இது கூட வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் நான் கொடுக்குறேன். இந்த குமரி வந்து அந்த குமரிக்கு லிங்க் இருக்கு. அதாவது இதை சாப்பிடும் போது அது வந்து இவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி ஒன்றுத்துக்கு அடிமையானதை ரிலீஸ் பண்ணிவிடும். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை எப்படி குடிச்சிடலாம், நம்ம குடிக்க தேவையில்லை, அதுக்கு அடிமையானவங்க குடிச்சா போதும். ஓகேங்களா? ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க. சூப் ரெடி. ஓகே, இந்த சூப்பை இந்த பவுல் ஆட் பண்ணுறோம். செமையா இருக்கு சூப்பில். அப்படியே சாப்பிடல வந்து இருக்குது, ஆனா நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்மளுக்கு தேவையில்லை. தயவு செய்து பெண்களே ஆண்களே தயவு செய்து ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் கடவுள் நிர்ணயித்தது. முன்னோர்களும் அதுதான் சொல்லி வச்சிருக்காங்க. பெண்ணுக்கு பெண்ணு செக்ஸ்ன்றது வந்து ஒரு இயல்பு கிடையாது, அது மாறணுன்றதுக்காக தான் சூப் ரெடி பண்ணி தரேன். இதை சாப்பிட்டு கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே விவர்ஸ், வந்து இந்த லெஸ்பியனுக்கு அடிக்ட் ஆனவங்க வந்து ரொம்ப அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த வெளியே வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பை வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செஞ்சுட்டு குடிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அது அடிக்ட் ஆகிருந்தா அது இந்த வெளியே வந்து உங்களுக்கு ரியல் லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுங்க. செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கட்டும். ஸோ டேக் கேர். ஓகே டாக்டர், இந்த சூப் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப நன்றி. ஓகே வேஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறம் வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார், மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்தில் நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கு போய் உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுபோல் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க.
கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். இதோ இருக்கான் அவங்க